அல்லாவுடைய வசனங்கள் கேலி செய்யப்படுதோ அங்கே நம்ம இருக்கக்கூடாது. நம்ம சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா பல பேர் வருஷமே திருமணம் பண்ணுறாங்க, அதில் நம்ம செல்லக்கூடாது. நான் முஸ்லீமில் வருஷமே பண்ணுற திருமணத்திற்கோ இல்லாத வளகாப்புக்கோ நிச்சயதாம்பலம் கிரகப்பிரவேசம் அதுக்கு போகலாமா? அதாவது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, முஸ்லீம் அல்லாதவர்கள் எத்தனை பேர் நமக்கு நண்பர்கள் இருப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க இருப்பாங்க, வாடிக்கையாளர் ஒரு வியாபாரியாக இருந்தால் வாடிக்கையாளர் இருப்பாங்க, தொழிலில் பங்காளிகள் இருப்பாங்க. அவங்க வீடுகளில் திருமணங்கள் நடத்தும் பொழுது அவங்க திருமணம் வந்து இஸ்லாமிய முறைப்படி இருக்காது தானே. நம்ம ஆளுக்களை இஸ்லாமிய முறைப்படி நடத்தலாம், அவன் எங்கே நடத்த போகிறான்? அப்போ இஸ்லாமிய முறைக்கு மாற்றமாக நிறைய விஷயங்கள்லாம் என்ன செய்யும் நடக்குமே, அதில் போய் நம்ம கலந்து கொள்ளலாமா அப்படிங்கிறது கேட்குறாங்க. இதில் ஒரு விஷயத்தை நம்ம விளங்கி கொள்ள வேண்டுங்க. மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட காரியங்களாக அது முஸ்லீம் நிகழ்ச்சியில் நடந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாதவங்க நிகழ்ச்சியில் நடந்தாலும் சரி, அதில் போய் நம்ம அங்கீகாரம் கொடுத்தோமையானால் அந்த பாவத்திற்கு நாமளும் துணை செய்தோம், அந்த பாவத்தை வந்து நம்மளும் ஏற்றுக்கொண்டோம் என்ற ஒரு அடிப்படையில் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். ஏன்னு கேட்டால் அல்லாஹ் வந்து திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், அன் இதா சமயத்தும் ஆயாத்தில்லாஹி யுஸ்தஹுஸு பிஹா வ யுக்ஃபர் பிஹா. அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்படுகின்ற, அல்லாஹ்வுடைய வசனங்கள் மறுக்கப்படுகின்ற ஒரு சபையை நீங்கள் கண்டால் பலா தக்உதுமாகும், அவங்களோடு நீங்கள் அமரக்கூடாது. அல்லாஹ்வுடைய வசனத்தை கேலி செய்கிற மாதிரி, அல்லாஹ்வுடைய வசனத்தை மறுக்கிற மாதிரி ஒரு சபை கண்டால் அங்கு நீங்கள் அமரக்கூடாது. அப்படி அமர்ந்தீர்களேயானால் இன்னக்கும் இதம் மிசுலுகும், நீங்களும் அப்போ அவங்கள போல் ஆகிவிடுவீர்கள் என்று திருக்குர்ஆனில் தெளிவாக அல்லாஹ் வந்து தடுத்து விட்டான். ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஆடல் பாடல் கச்சேரி வைக்கிறாங்க, இது வந்து அல்லாஹ்வுடைய வசனத்தை கேலி செய்கிற ஒரு விஷயம், அல்லாஹ்வுடைய வசனத்தை மறுக்கிற ஒரு விஷயம். இது முஸ்லீம் கல்யாணமாக இருக்கட்டும், முஸ்லீம் அல்லாத கல்யாணமாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஆடல் பாடல் இதெல்லாம் வந்து இது தடுக்கப்பட்ட ஒரு காரியம். இதில் வந்து நானும் ஒரு ஆளை உட்கார்ந்துக்கிட்டு இருந்து பார்த்து கொண்டிருந்தால் நான் அங்கீகரித்தவனாக ஆகிவிடுவேன் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம அதை ஒதுங்கி கொள்ளத்தான் வேண்டும். அதே மாதிரி வரதட்சணை வாங்குறாங்க, அல்லாஹ் வந்து கொடுங்கங்கிறான் பெண்களுக்கு, இவன் மீறி வாங்குறான்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய வசனத்தை மறுக்கிறான்ல. அல்லாஹ் வந்து கொடுங்குறான், நான் வாங்கத்தான் செய்வேங்கிறான், கொடுக்க மாட்டேங்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய வசனத்தை மீறக்கூடியவர்கள் வரதட்சணை வாங்குறாங்கன்னா, முஸ்லீம் அல்லாத வாங்கினாலும் முஸ்லீம் வாங்கினாலும் பெண்கள்கிட்ட வரதட்சணை வாங்கலாம் என்கிற ஒரு கருத்துக்கு நம்ம ஆதரவாக நிற்கிறோண்டு ஆயிரும். அந்த சபைக்கு என்ன செய்யக்கூடாது, இந்த சபைக்கு நம்ம வர முடியாது. இப்படித்தான் முஸ்லீம்கள் என்ன செய்யணும், நடந்து கொள்ளும். மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குமையானால் அது எந்த ஒரு சபையில் நடந்தாலும் அந்த மாதிரி சபைகளில் என்ன செய்யக்கூடாது, நம்ம இருக்காம வெளிநடப்பு செஞ்சு வந்துடணும். நம்ம முன்னாடியே தெரியும்னு சொன்னால் போகாமல் இருந்து கொள்ளணும். அதே நேரத்தில் வந்து இன்னொரு சங்கடம் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக, இது சட்டம் சொல்லிவிட்டாலும் நடைமுறையில் ஒரு சங்கடம் எல்லார் உள்ளத்திலும் இருக்கிறது. என்ன சங்கடம்? அது எப்படி அவனுக்கு புரியாதவன் அவனை எப்படி பகச்சிக்க நம்ம தப்பாக நினைக்குவான்ல. பக்கத்து வீட்டில் இருக்கிறான், கல்யாணத்துக்கு கூப்பிட்றான், வர்ற பாய் மாறுற மத வரியோடு இருக்கிறாங்க, நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க, அவங்க கல்யாணத்துக்கு நம்ம போகிறோம், நம்ம கல்யாணத்துக்கு மட்டும் வரமாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி நினைப்பார்கள். கண்டிப்பாக நினைக்க தான் செய்வார்கள். அப்படி நினைப்பார்கள் என்கிற ஒரு காரணத்தினால மனஸ்தாபம் வருமே. தொழில் கூட்டாளி இருப்போம், ஒரு வியாபாரியாக கூட இருப்போம், நம்ம கடைக்கு போய் வரமாட்டான், நம்ம கல்யாணத்துக்கு போகணுன்னு வைங்க, நம்ம கடைக்கு வரமாட்டான். இந்த மாதிரியான ஒரு தயக்கம் வந்து நடைமுறையில் வரும்போது ஏற்படும். ப்ராக்டிக்கலாக வரும்போது என்ன செய்யும், இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை நம்ம சந்திப்போம். ஆனால் இது தௌஹீத்வாதிகளுக்கு இந்த சங்கடம் வராது. இந்த சங்கடம் யாருக்கு வரும்? தௌஹீதில் இல்லாத ஆட்களுக்கு தான் அந்த சங்கடம் வரும். தௌஹீத்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அந்த முஸ்லீம் அல்லாதவர்கிட்ட போய் தெளிவாக நீங்கள் விளக்கணும். எப்படி விளக்கணும்? நீ முஸ்லீம் இல்லையில அதனால நான் புறக்கணிக்கலப்பா, முஸ்லீம் இதை பண்ணினாலும் வரமாட்டேன் தெரிஞ்சுக்க. நீ எப்படி சொல்லணும்? முஸ்லீமும் முஸ்லீம் இல்லைங்கிற அடிப்படையில் நான் புறக்கணிக்கல. முஸ்லீமாக இருக்கிறவன் கச்சேரி வச்சா கூட நான் அதுக்கு வரமாட்டேன், முஸ்லீமாக இருக்கிறவன் டவுரி வாங்கினா கூட நான் வரமாட்டேன். அப்போ நான் வெறுக்கிறது டவுரியத்தானே தவிர அந்த ஆடம்பரத்தை தானே தவிர நான் உன்னை வெறுத்து என்ன செய்யலை, வராமல் இருக்கலை. அதனால நீ என்னை புரிஞ்சிக்க அப்படின்ற மாதிரி என்ன செய்யலாம், நம்ம விளங்கலாம். இல்லைப்பா நான் வந்து ஒரு கொள்கையில் இருக்கிறேன், என் கொள்கைக்கு மாற்றமாக இது இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு திருமணத்திற்கு அடுத்த நாள்லையோ அல்லது முதல்லையோ போய் என்ன செய்யணும், அது பேசி சந்திச்சுட்டு வந்துடலாம். அந்த உறவுகளை விட்டுறக்கூடாது, நட்பை விடக்கூடாதுன்னு நினைத்தால் அந்த சபையில் தானே போகக்கூடாதுன்னு எல்லாம் சொல்கிறான். அந்த சபை இல்லாத நேரங்களில் கல்யாணம்லாம் முடிஞ்ச பிறகு போய் சாதாரண வீட்டில் போய் நல்லபடியாக முடிஞ்சா நல்லா சந்தோஷமாக இருங்க,
அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுல என்ன இல்லை. அல்ல ஏதாவது அன்பளிப்புகள் கொடுக்குறா இருந்தா கொண்டு போய் நாளோ மறுநாளோ கொண்டு போய் கொடுத்துட்டோம்னு சொன்னால் புறக்கணிச்சிங்கன்னு வராது. செய்ய வேண்டிய அன்பளிப்புகள் யார் கொண்டு அன்பளிப்பு கொடுக்கலாம்? முஸ்லீமுக்கும் கொடுக்கலாம், முஸ்லீம் அல்லாதவருக்கும். அன்பளிப்புக்கு மார்க்கத்தில் தடை இல்லை. நீங்கள் ஏதாவது அன்பளிப்பு கொடுக்க நினைத்தீர்களே ஆனால் அதை நாள் கொண்டே கொடுத்து விடுங்கள், மறுநாள் கொண்டே கொடுத்து விடுங்கள். நீங்களும் ஒரு கொள்கைவாதி தௌஹீத்வாதி அவங்களை அடையாளம் காட்டி இருந்தால் அவரும் கூட புரிஞ்சுக்கிடுவார். முஸ்லீம் அல்லாதவர் கூட வச்சுவார், பாய் ரொம்ப கரெக்டாக தெளிவாக இருப்பார், கண்ணதுக்கெல்லாம் போக மாட்டார், அவங்க அண்ணன் வீட்டு கல்யாணத்துக்கு போகல, தம்பி கல்யாணத்துக்கு போகலவர் அப்படின்னு அவர் தெரியுமில்ல. உங்களுக்கு அறிமுகமான ஒரு ஆளாக இருந்தார்னு சொன்னால் உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் அவர் பார்க்குறாருல, உங்கள் செயல்பாடுகளை பார்த்தவருக்கு இதெல்லாம் என்ன செய்யும் பளிச்சுன்னு தெரிஞ்சிடும். தப்பாக நினைக்க மாட்டார். எப்போ தப்பாக நினைப்பார் தெரியுமா? முஸ்லீம் செய்கிற அநியாயத்தெல்லாம் போய் பார்த்துட்டு அதில் போய் நல்லா திண்டுபிட்டு வந்து இவன் செய்யும்போது போகலான்னா தான் என்னடா உங்களுக்கு ஒன்று எனக்கு ஒன்றான்னு கேட்பான். சில ஆளுக்கு இருக்கிற நமக்கு அவனுக்கு சங்கடம் வரும். யாருக்கு? நம்ம ஆளுக்கு கல்யாணத்தில் போகிறது, கச்சேரி வச்சாலும் போகிறது, அநியாயம் பண்ணாலும் போகிறது, வரதட்சணை வாங்கினாலும் போகிறது, ஆடம்பரம் பண்ணாலும் போகிறது, நல்ல வயிறு முட்டை சாப்பிட்றது, அப்படிலாம் தின்னுட்டு போய் ராமசாமி இதை செய்யும்போது மறுத்தா அப்போ தான் துவேஷமாக நடப்பான், அப்போ தான் தப்பாக நினைக்குவான். அப்போ தௌஹீத்வாதியாக நீங்கள் கரெக்டாக நடந்தீங்க என்று சொன்னால் அவர்கள் எல்லா நேரத்துலையும் வந்து பிரச்சனை இல்லாமல் கொண்டு போயிடலாம். நம்ம மார்க்கத்தை நம்ம கரெக்டாக மட்டும் கடைப்பிடிக்காதனால உங்களுக்கு இந்த பிரச்சனை வருது. நம்ம கரெக்டாக நீங்கள் அதை கடைப்பிடிச்சீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, மனஸ்தாபம் ஒன்றும் வராது, அழகாக புரிய வச்சிடலாம். சரியா?